சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் கிருத்திகா இணைந்திருக்காங்க. இந்த மக்களுக்கு ஆதரவா இப்போ போராடிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவா அங்கும் இளைஞர்கள் ஒன்று திரண்டு போராடிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஐடி நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள். கிருத்திகா, அவர்களுடைய எண்ணம் என்ன? ஏன் ஏதோ ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க? இது எந்த வகையில் தங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு அவங்க ஏன் நினைக்கிறாங்க? பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். அதாவது இந்த திட்டம் வரக்கூடாது என்பதை அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக பல்வேறு துறையை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து தங்களுடைய எதிர்ப்பு தெரிவித்து வராங்க. இதிலும் குறிப்பாக இந்த திட்டம் வருவது என்பது அடிப்படையிலேயே நம்முடைய மண்ணை, அதாவது நிலத்தை பாதிக்கும் என்பதையும் அதன் மூலமாக விளைவிக்கக்கூடிய பயிரானதும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை எல்லா தரப்பினரும் முன்வைக்கிறாங்க. இதன் காரணமாக இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று சென்னையில் பல ஐடி நிறுவனங்களை சேர்ந்த இளைஞர்களும் பெண்களும் இணைந்து ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். அதில் இருக்கின்ற சில இளைஞர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு பேசலாம். அதாவது குறிப்பாக இது கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான பிரச்சனைங்கிறது நிறைய பேர் இதற்கு முன்பு இது போன்று நடந்த விவசாய பிரச்சனைகளை பார்த்தாங்க. இப்போ இது எல்லாருக்குமான பிரச்சனைங்கிறது நீங்க கொண்டு வந்த போராட்டம் ஒரு எக்ஸாம்பிளா காமிச்சிருக்கு. இந்த திட்டம்ங்கிறது எந்த அளவுக்கு கெடுதலா இருக்கும்ன்றதை பத்தி நீங்க எந்த அளவுக்கு அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல்ல கடந்த 4 நாளா போராட்டம் நடக்குது. அது இங்க இந்த மாதிரி சிட்டி ஏரியால யாருக்குமே அது ஒரு விழிப்புணர்வு கிடையாது, அதை பத்தி விழிப்புணர்வு கிடையாது. அதனால நாங்க என்ன பண்ணோம்னா, இங்க ஐடி ஊழியர்கள் எங்க மூலியமா நாங்க ஒரு போராட்டம் பண்ணா அது எல்லாத்துக்குமே ஒரு சென்றடையும், அதோட பாதிப்புகள் பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். அதனால அதை முன்னோக்கி நாங்க என்ன பண்ணோம், ஒரு அடையாள போராட்டம் மாதிரி நேற்று நாங்க ஆரம்பிச்சு வச்சோம். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, ரெண்டு பெனிஃபிட் இருக்கு. இதனால ஒன்று எல்லாருக்கும் விழிப்புணர்வு இருக்கு. ரெண்டாவது என்னன்னா, இந்த சிட்டியில இருக்கவங்க எல்லாருக்குமே போராட முன் வரணும். கிராமத்தில் இருக்கவங்க மட்டுமே இல்லாம அதை ஒரு பொது பிரச்சனையா, நமக்குரிய பிரச்சனையா அதை பார்த்து அதுக்கு எல்லாருமே முன் போராடணும். அதுக்கான நோக்கத்தோட தான் இந்த போராட்டம் நாங்கள் முன்னெடுத்தோம். அதாவது கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு முன்னெடுத்து அதை பேசுவதற்கு நகரத்தில் இருக்கக்கூடியவர்களும் முன்வர வேண்டும் என்றதை அவர் குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாம இதே ஐடி துறையில் வேலை செய்யக்கூடிய ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்த ஒரு இளைஞர் நேற்று பங்கேற்றவரும் இருக்கிறார். அவரோடு பேசுவோம். நீங்க நேரடியாக விவசாயம் இப்ப எந்த சூழ்நிலையில இருக்குன்றத பாத்திருக்கீங்க. உங்க குடும்பத்தை தொடர்ந்து அந்த விவசாயம் நடைபெற்று வருது. இந்த திட்டமானது எந்த அளவுக்கு அந்த நிலத்தை பாதிக்கும்? ஆக்சுவலா நான் தஞ்சாவூர் மாவட்டம் விவசாய குடும்பத்திலேருந்து வரேன். எங்க தாத்தா இன்னும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. எங்களுக்கு காவேரியிலே தண்ணி வரது கிடையாது, வாய்க்கால்ல தண்ணி கிடையாது. நாங்க டிபெண்ட் ஆயிருக்கிற ஒரே ஒரு விஷயம் நிலத்தடி தண்ணி. நீங்க 2000 அடிக்கு கீழே நீங்க போர் போட்டு அதுல நச்சு வாயு எல்லாத்தையும் ரசாயனம் எல்லாத்தையுமே உள்ள செலுத்தி அந்த நிலத்தடி தண்ணி ஃபுல்லா பாதிச்சிடும். அது மேல வந்துச்சுன்னா நிலம் பாதிச்சிடும், நிலம் பாதிச்சுன்னா பயிர் பாதிச்சிடும். நிலம், நீர், காற்று இது எல்லாமே பாதிச்சிடும். நாளைக்கு நமக்கு வர எல்லா பொருட்களுமே ரசாயனம் கலந்துதான் வரும். இது வந்துச்சுன்னா நமக்கு ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே மலட்டுத்தன்மை வந்துடும். நம்மளோட அடுத்த தலைமுறை மிகவும் பாதிக்கப்படும். நம்ம எல்லாருக்காக தான் போராடுறோம். நாங்க இதுக்கு களத்துல இறங்கி நின்னதுக்கு அதான் காரணம். உங்க கிராமத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லாம, அதாவது விவசாயம் நிறைய இருக்கக்கூடிய நீங்க தஞ்சை மாவட்டம் சொன்னதுனால இந்த கிராமங்கள்ல இது மாதிரியான போராட்டத்திற்கு இப்போ அவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க நெடுவாசலுக்கு? ஆக்சுவலா மீத்தேன் ஒன்று வந்தப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. மீத்தேன்ங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு கொடூர ஒரு ப்ராஜெக்ட்னு. இப்ப மத்திய அரசு என்ன முடிவு பண்ணிருக்குன்னா, மீத்தேங்கிற பேர் ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சுங்கிறதால அதுக்கு ஒரு புனை பேர் போட்டு ஹைட்ரோ கார்பன் கொண்டு வராங்க. நாங்க அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது. மீத்தேனும் ஹைட்ரோ கார்பனும் ஒண்ணுன்னு எங்களுக்கு தெரியும். ஹைட்ரோ கார்பனா மீத்தேன், புரோபேன், ஈத்தேன் இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஹைட்ரோ கார்பன். எங்களுக்கு இப்ப ஃபுல்லா அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக தான் இங்க நிக்கிறோம். நாங்க ஐடில வேலை பார்க்கறோம், எங்களுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. நாங்க இங்க நிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த பத்தியான ஃபுல்லான அவேர்னஸ் எல்லாருக்குமே இருக்கு, எல்லாருக்குமே அவேர்னஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இங்க நிக்கிறோம். அதாவது அவர்கள் குறிப்பிட்டது போல இது ஒரு கிராமம் சம்பந்தப்பட்ட விஷயமும் கிடையாது, ஒரு விவசாயி என்று குறுக்கும் வகையிலான ஒரு விஷயமும் கிடையாது. உணவு என்பதையும் தாண்டி விவசாயம் நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய நிலத்தை காக்க வேண்டும் என்பதற்காக எல்லா தரப்பினரும் சேர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற இதே சூழலில் ஐடி துறையில் வேலை செய்கின்ற இளைஞர்களும் தொடர்ந்து இதற்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல இதற்கான விழிப்புணர்வை நகர்வாசிகளிடம் கொண்டு சேர்க்கிறோம் என்பதை அவர்கள் முக்கியமாக குறிப்பிடுகிறார்கள். தேவேந்திரன்.